வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ் 100 வாட்ஸ்லேருந்து 150 வாட்ஸ் வரக்கூடிய வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. ஆக்சுவலாக ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் இப்போ நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக பவர் சப்ளைஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக இன்வெர்ட்டர் சர்க்யூட் வந்திருக்கோம். இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் லாஸ்ட் கிளாஸில் ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு 50 வாட்ஸ் டு 60 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா டிப் 41 42. லாஸ்ட் கிளாஸில் பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு 12 ஐசி யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அதில் கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அப்போ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நான் பார்க்கக்கூடியது CD4047 அப்படிங்கிற ஒரு ஐசி. இந்த ஐசியை உபயோகப்படுத்தி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ஐசி வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான 8 பின் இருக்கக்கூடிய 555 ஐசி யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வரும், இது சம்மந்தமான ப்ராக்டிக்கல் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது CD4047 ஐசி, இந்த ஐசி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இந்த ஐசியிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டை மேக் பண்ணலாம். இதை மேக் பண்ணுறதுக்கு என்ன வேணும், யூஸ்ஃபுல்லாக ஒரு சோர்ஸ் பேட்டரி வேணும். ஒரு 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரி இருந்தால் போதும். நல்ல அவுட்புட் 100 வாட்ஸ்லேருந்து 150 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2, செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், ஆம்பிளிஃபை ட்ரைனிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ், பவர் சப்ளை, யூபிஎஸ் இன்வெர்ட்டர். ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்குது. எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு தென் எந்த ஒரு கமர்ஷியல் கோர்ஸுக்குமே நீங்கள் வர முடியும். அப்போ தான் சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தியரி கிளாஸ். ப்ராக்டிக்கலில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் வீடியோவும் டெமோ வீடியோவும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக வரும். இப்போ பார்த்துட்டு இருக்குது CD4047. இது மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஐசி. இந்த ஐசி உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆசிலேட்டரை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் ப்ளஸ் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் இருந்தால் போதும். இப்போ சர்க்யூட்டில் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு 22 மெம்படி ப்ளஸ் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஐசினுடைய அவுட்புட்டில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட லெவலை நம்மளால் கொஞ்சம் கூட்டலாம், குறைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக வந்து இன்வெர்ட்டர் சர்க்யூட் அப்படின்னு சொன்னால் லோடு, நம்ம டிஃப்ரெண்ட் லோடு யூஸ் பண்ணுவோம். அந்த லோடில் நமக்கு மெயினாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்லேயே 2 டைப் இருக்குது. என்ன டைப் இருக்குன்னா, ஒன்று ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இன்னொன்று அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஒரு இன்வெர்ட்டர், ஒரு நல்ல பவர்ஃபுல் இன்வெர்ட்டர். இந்த சர்க்யூட்டை பயன்படுத்தி 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வரைக்கும் நாம் தயாரிக்க முடியும், சிம்பிள் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி. இன்வெர்ட்டர் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இன்வெர்ட்டர் ரொம்ப தேவை. ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எல்லா சர்க்யூட்டுமே இன்வெர்ட்டர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். அதாவது டிசி டு ஏசி. ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4, பின் நம்பர் 5, பின் நம்பர் 6, பின் நம்பர் 14. இந்த 4047 ஐசி உபயோகப்படுத்தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணலாம், எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்க நம்ம என்ன மோடில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டருக்கு தேவையான ஒரு ஆசிலேட்டர் செக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசியில் 4, 5, 6, 14 இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்டில் வந்துடும். பின் நம்பர் 12, 9, 8, 7 VSS ஆர் VDD எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து நெகட்டிவ் லைனில் வரும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது Q1. அது 2 அவுட்புட் இருக்குது.
இது ஆசிலேட்டர் இப்படி வேணுன்னா எடுத்துக்கலாம். இதை பற்றி வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதில் 10வது பின்னில் ப்ளஸ் வோல்ட் வந்துச்சுன்னா 11வது பின்னில் மைனஸ் வோல்ட் வரும். 10வது பின்னில் ப்ளஸ் வோல்ட் வந்தால் இந்த எல்இடி க்ளோ ஆகும். 10வது பின்னில் மைனஸ் வோல்ட் வந்தால் இந்த எல்இடி ஆஃப் ஆகிரும். அதே சைமல்டேனியஸாக இதில் என்ன வரும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் அங்கே ப்ளஸ், இப்படி மாறி மாறி வரனால இந்த 2 எல்இடி என்னாவும் ஃப்ளிப்லாப் அம்ஜம்ஜி எரியும். சிம்பிளாக என்ன தேவை அப்படின்னா ஒரு டைமிங் கெப்பாசிட்டர், ஒரு டைமிங் ரெசிஸ்டர், இந்த ரெண்டையும் நம்ம உபயோகப்படுத்தி இதில் அவுட்புட்டை நம்ம வேரிப்படுத்த முடியும். ஒன்று ஃப்ரீக்வன்சி லெவல், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் 50 60 டிசைன் பண்ணலாம். இதில் வர்ற சைக்கிள்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் வேவ் ஃபார்ம், அதனுடைய ஆம்ப்ளிடியூடு அதை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். ஓகே, இந்த ஐசி யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் இதான் பாருங்களேன். இதுதான் சர்க்யூட். 100 வாட்ஸ் டிசி டு ஏசி இன்வெர்ட்டர் சர்க்யூட் CD4047. இதில் 0.01 ஒரு டிஸ்க் 10K டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1K வேரியபிள் ரெசிஸ்டர், 390K பிக்சர் ரெசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 4047 இதனுடைய ஐசினுடைய இந்த டைமிங் கெப்பாசிட்டன்ஸை மாற்றி இந்த அவுட்புட் வோல்ட்டை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா இந்த அவுட்புட் வோல்ட்டை ஒரு டிரான்சிஸ்டருக்கு கொடுக்கலாம், பவர் டிரான்சிஸ்டர் கொடுக்கலாம், அல்லது ஒரு மாஸ்பெட்டுக்கு கொடுக்கலாம். மாஸ்பெட் கொடுக்கும்போது அவுட்புட் வரக்கூடிய பல்ஸ் வேறு மாதிரி இருக்கணும். ஏன்னா சில டிரான்சிஸ்டருக்கு அனலாக் சிக்னல் சைன் வேவ் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கொயர் வேவ், எது வேணாலும் கொடுக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். நம்ம இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 12012 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். அதில் ப்ரைமரியை நம்ம என்ன பண்ணோம், செகண்டரியாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த செகண்டரியை 12012 செகண்டரியில் இந்த சென்டர் பாயிண்டில் இங்கேருந்து பாசிட்டிவ் லைன்லேருந்து ஒரு பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்குறோம். இந்த வோல்ட் 2 பிரிஞ்சு போயிடும். இது பிரிஞ்சு மேலே ஒரு லைனில் போய் ஒரு மாஸ்பெட்டினுடைய ட்ரைனுக்கும், கீழே இருக்க லைன் இன்னொரு மாஸ்பெட் ட்ரைனுக்கு சேர்ந்துடும். 2 சோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஷார்ட் பண்ணி நேராக நேட்டிவ் லைனில் கொண்டு வந்துடும். இந்த 10வது பின் 11வது பின் கியூ டேஷ் இருக்கு இல்லையா, இதில் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ். ப்ளஸ் வந்தால் இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணும், இந்த மைனஸ் வர்றதால் இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணாது. இதில் ப்ளஸ் வரும்போது இந்த மாஸ்பெட் வரணும். புஷ்புல் ஆம்பிளிஃபையர் இது 2 என்ன ஆகும், சுவிட்சிங் ஆகும்போது இந்த ப்ரைமரியில், அதாவது ஆடியோ ஆம்பிளிஃபையருடைய செகண்டரி தான் நான் ப்ரைமரின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரியில் சுவிட்சிங் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். நாம் இந்த லோடை வேறொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்ஸ், அதிகமான காம்போனன்ட்ஸே எதுவும் இல்லை. இப்போ ஒரு கொடுக்குற சப்ளையில் ஒரு 1 ஆம்ப் டயோட் IN4007 கொடுத்துருக்கு. இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் தான் இந்த ஐசிக்கு சப்ளை போகும். இல்லை அப்படின்னா நேராக அவுட்புட் லோடுக்கு மட்டும் போய் சேரும். ஆனால் லோடு ஆப்ரேட் ஆகாது. இந்த ஐசிக்கு இந்த சுவிட்ச் S1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு 330 ஓம்ஸ் மூலிமா இந்த பின்னுக்காக 4, 5, 6, 14க்கு சப்ளை வரும். வந்தவுடனே இந்த ஐசி ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகும்போது பின் நம்பர் 10, பின் நம்பர் 11 ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். இந்த 2 மாஸ்பெட்டும் மாறி மாறி துடிக்கும். தென் ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸ் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இதனுடைய ப்ராக்டிக்கல் வீடியோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேரியபிள் ரெசன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, நல்ல எஃபிஷியனான இன்வெர்ட்டர் நான் ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.